அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம 9 சிம்பிள் மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக சேமிப்பு அப்படின்னா நம்ம உண்டியலில் சேமிக்கிறது, ஸ்கீமில் போடுறது இதெல்லாம் இல்லாமல் நம்மளோட தினசரி வாழ்க்கையில் நம்ம ஏற்படுத்தக்கூடிய சில மாற்றங்கள் நமக்கு அதிக அளவில் பணத்தை சேமித்து தரும். அது மாதிரியான விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு கம்மியான விலையில் நம்ம பொருள் வாங்குவோம். அப்போ அதிகமாக சேமிச்சிடலாம் அப்படின்னு. அங்கே நடக்கிற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த விலையில் நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது அதில் தரம் சரியில்லை அப்படிங்கிறப்போ அந்த பொருள் நமக்கு சீக்கிரமே வீணாயிடும். அப்போ அதே பொருளில் நம்ம திரும்ப திரும்ப செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா, விலை ஜாஸ்தினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தரமான பொருளாக வாங்கினோம் அப்படின்னா அது நமக்கு அதிக நாளைக்கு உழைக்கும். அதே பொருளில் நம்ம திரும்ப திரும்ப பணம் போடுற மாதிரி இருக்காது. ஸோ லோ குவாலிட்டியில் கம்மி ப்ரைஸில் வாங்குறதுக்கு பதிலாக ஹை குவாலிட்டியில் ஹை ப்ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் பணம் நமக்கு அதிகமாக சேவ் ஆகும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்காக நம்ம செய்கிற சில விஷயங்கள் நமக்கு அதிக அளவில் செலவை கொடுத்துட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபோன் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் சுற்றி இருக்கவங்கலாம் லேட்டஸ்ட் மாடல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி ஃபோனை மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அங்கே செலவு ஜாஸ்தியாகிட்டு இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் இருக்க பொருளையுமே மாற்றிட்டே இருப்பாங்க. சோஃபாவாக இருக்கட்டும், இல்லை டிவியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும். ஸோ நம்ம சொந்தக்காரங்கள்லாம் லேட்டஸ்ட்டாக வச்சுருக்காங்க, அப்டேட்டடாக இருக்காங்க. நம்ம சுற்றி இருக்கவங்க நெய்பர்ஸ் எல்லாமே ரிச்சாக இருக்காங்க, எல்லாருமே அப்டேட்டடாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்க பொருளையோ இல்லை நம்ம உபயோகப்படுத்துகிற பொருளையோ அடிக்கடி மாற்றிட்டே இருக்கோம் அப்படின்னா அதில் செலவு அப்படிங்கிறது அதிகம். ஸோ மற்றவங்களுக்காகன்னு நீங்கள் எந்த விஷயத்தையும் மாற்றுறதோ இல்லை அப்டேட் பண்ணுறதோ பண்ணக்கூடாது. ஸோ ஒரு பொருள் உடஞ்சி போச்சு, உபயோகப்படுத்த முடியல அப்படின்னா அப்போ புதுசாக நம்ம ஒரு பொருள் வாங்கலாம். இல்லை உங்ககிட்ட ஒரு பொருள் இல்லவே இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம புதுசாக ஒரு பொருள் வாங்கலாம். இரண்டாவது விஷயம் பர்ச்சேசிங். ஸோ கூட நம்ம கூட இருக்கவங்களுக்கு அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் அவங்க கூப்பிடும்போது எப்படி நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறது, வரலன்னு சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக கூட போயிட்டு நம்ம எதையாவது ஒன்று தேவையில்லாத செலவு பண்ணி எதையாவது வாங்கிட்டு வருவோம். ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்க கடைக்கு இல்லை பக்கத்தில் தான் இருப்பாங்க நம்மளோட சொந்தக்காரங்க, அவங்கள பார்க்க போகும்போது இமேஜுக்காக கார் எடுத்துகிட்டு போகிறதோ வண்டி எடுத்துகிட்டு போகிறதோ இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். ஸோ தேவையில்லாமல் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற விஷயங்களுக்கு வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு 3 பேர் 4 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கு 1 பெட்ரூம் ஹவுஸே போதுமானதாக இருக்கும். ஆனால் வர்றவங்க பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக 3 பெட்ரூம் ஹவுஸு 2 பெட்ரூம் ஹவுஸ்னு பெரிய பெரிய வீடாக வாடகைக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி விஷயங்கள் நமக்கு தேவையில்லாத செலவை அதிகப்படுத்தும். ஸோ இதையும் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஜிம் போகிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்காக ஃப்ரீக்வெண்ட்டாக அவுட்டிங், தியேட்டர்ஸ் போடுறது, மால் போகிறது இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு இப்போ மந்த்லி உங்களோட ஹாப்பினஸ்க்காக நீங்கள் போகலாம், தாராளமாக போகலாம். மாதத்தில் 2 தடவை 3 தடவை 4 தடவை கூட போகலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க, நம்ம வரலன்னு சொன்னால் ஏதாவது நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வெளியில் போகிறதோ இல்லை ஒரு விஷயத்த பண்ணுறதோ புதுசாக எதையாவது கற்றுக்கிறதுன்னு நினைக்கிறதோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லேயும் பார்லர்லேயும் தான் அதிகமாக நமக்கு செலவாகுது. ஸோ அந்த 2 விஷயத்தையும் அவாய்ட் பண்ணணும். அப்படின்னா எது தேவையோ அந்த தேவையான பியூட்டி ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்கணும். தேவையில்லாமல் ஒரு 4-5 பிராண்டில் லிப்ஸ்டிக் வாங்குறது, 4-5 பிராண்டில் ஐலைனர் வாங்குறது அதெல்லாம் இல்லாமல் ஒரே ஒரு பிராண்டு நல்ல பெஸ்ட்டான பிராண்டாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்லர் போகிறத எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். பார்லர், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இதுக்கு செலவு பண்ணுற மாதிரி நம்ம வீட்டை அழகுபடுத்துறதையும் அதிகமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வீடு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விதமான டெக்கரேட்டிவ் திங்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். அழகுக்காக அப்படின்னு சொல்லிட்டு செய்கிற விஷயங்களை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பணம் மிச்சமாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி யூசேஜ். இப்போ ஆள் இல்லை அப்படிங்கிறப்போ ஃபேனு, லைட்டு இதெல்லாம் கரெக்டாக ஆஃப் பண்ணிடணும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை தேவையான டைமில் மட்டும் யூஸ் பண்ணணும். ஓவர் யூசேஜ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈபி பில்ல நிறையாவே கம்மியாகும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷாப்பிங். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அதுக்காக நான் ஷாப்பிங் பண்ணுறேன், என்னோடய ரிலாக்ஸேஷனுக்காக ஷாப்பிங் பண்ணுறேன், ஹாபியாக ஷாப்பிங் பண்ணுறேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி விஷயங்களை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். இது தேவையில்லாத செலவை கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும். ஏன்னா ஷாப்பிங்னு போனாலே
ஒரு ரூ. 100க்காவது செலவு பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ்ஸுக்காகவோ இல்லை ரிலாக்ஸேஷனுக்காகவோ இல்லை ஹாபியாவோ ஷாப்பிங் பண்ணக்கூடாது. அண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு தோணுது அப்படின்னா உடனே வந்து ஆர்டர் பண்ணுறது இல்லை உடனே கடைக்கு போய் வாங்குறது இல்லாமல் ஒரு 2-3 நாள் யோசிச்சு பாருங்கள், அது உண்மையாகவே அந்த பொருள் நமக்கு தேவையா அப்படின்னா 2-3 நாள் கழித்து போய் வாங்குங்க. அடுத்ததான் நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா நல்லா விசாரித்து பார்த்து வாங்குங்க, அந்த பொருள் வந்து நல்ல பொருள் தானா, அதிக நாள் உழைக்குமா அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா ரிவ்யூஸ்லாம் பாருங்கள், மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விசாரிங்க, ஸோ நான் கரெக்டாக இருக்குமா இந்த பிராண்டு, நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு நல்லா ரிசர்ச் பண்ணி எந்த பொருளாக இருந்தாலும் வாங்குனீங்க அப்படின்னா அதில் வந்து நமக்கு தேவையில்லாத செலவு அப்படிங்கிறது ஆகாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் வாங்கணும். அப்டேஷனுக்காக வந்து எந்த பொருளும் வாங்கக்கூடாது. இது நான் ஆல்ரெடி சொன்னது தான். அண்ட் நம்ம வீட்டில் வந்து நம்ம தேவையில்லாமல் யூஸ் பண்ணாத பொருள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து விற்றுறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. அது வீட்டில் வச்சு ஒரு இடத்த மறைச்சி அதுக்குன்னு ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக அந்த யூஸ் பண்ணாத பொருள்லாம் வந்து ஒன்று விற்றுடலாம், இல்லைன்னா யார்கிட்டயாவது யூஸ் பண்ணுறவங்ககிட்ட வந்து கொடுத்துடலாம். அது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ அடுத்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஷூவாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு ஆக்சசரிஸாக இருக்கட்டும், அதை வந்து நிறைய வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக கலர் கலராக வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக ஸோ வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி ஆக்சசரிஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா டூ மச் ஆஃப் ஆக்சசரிஸை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் பேக்கும் ஷூவும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம எல்லாருமே இந்த நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதை வந்து தேவையில்லாமல் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸே பண்ண மாட்டோம். யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் மந்த்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ட்வைஸ் தான் பார்ப்பேன், எனக்கு டெய்லி பார்க்க கூட டைம் இருக்காது அப்படின்னா அந்த மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷனை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்து ஜங்க் ஃபுட்டு. நம்ம இப்போ ரீசெண்டாக அதிகமாக நம்ம எல்லோரும் செலவு பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போய் சாப்பிட்றது. அது வந்து தப்பான விஷயம் கிடையாது. நமக்கு தோன்றப்ப வெளியில் போய் சாப்பிட்லாம், எப்பயாவது ஒரு தடவை சாப்பிட்லாம். ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அதிகமாக வந்து வெளியில் போய் சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்மளோட செலவை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதை வந்து மேக்ஸிமமாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும். பட்ஜெட் பிளான் அண்ட் மீல் பிளான் இது ரெண்டும் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ நம்மளோட வீட்டு செலவுகளை வந்து நம்ம கரெக்டாக ட்ராக் பண்ணணும். டெய்லி வரவு செலவு கணக்கு எழுதணும். கரெக்டான முறையில் பிளான் பண்ணி இந்த விஷயங்களுக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி செலவு பண்ணிங்கன்னா தான் அதிகமாக சேமிக்கலாம். ஸோ வந்து பட்ஜெட் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி தான் மீல் பிளானும். ஸோ மீல் பிளான் பண்ணும்போது நமக்கு உணவுப் பொருளில் ஏற்படக்கூடிய வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே வந்து மினிமைஸ் ஆகும். ஸோ அதனால் மீல் பிளானும் பட்ஜெட் பிளானும் ரொம்ப வந்து முக்கியம். ஸோ வந்து இது ரெண்டும் பண்ணி நீங்கள் தினசரி வந்து லைஃப் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே வந்து நிறைய விதமான சேவிங் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட்டு ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு, நம்மக்கிட்ட இல்லாத பொருளை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட இந்த பொருள்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லைஃப் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ இது வந்து பொருள்னு இல்லை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், இல்லை நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இல்லாத விஷயங்களை பற்றியோ நமக்கு நடக்காத விஷயங்களை பற்றியோ வந்து நம்ம வருத்தப்பட மாட்டோம். லைஃப் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ வந்து இருக்கிற விஷயங்களை யோசிச்சு ஹாப்பியாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா லைஃப் ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபைடாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.